தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பினர் நடத்திய பேரணியில் இளைஞர் ஒருவர் உயிரிழக்க காவல்துறையினர் நெருக்கடியே காரணம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டினார். ஆந்திராவில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு நீதி விசாரணை நடத்த கோரி சென்னையில் தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பினர் நேற்று பேரணி நடத்தினர். அப்போது மின்சாரம் தாக்கியதில் வினோத் என்ற இளைஞர் படுகாயமடைந்தார். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடலுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பின் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, இளைஞர் வினோத் உயிரிழக்க காவல்துறையினரின் நெருக்கடியே காரணம் என குற்றஞ்சாட்டினார். கர்நாடகத்தில் கோட்டை சட்டமன்ற வளாகம் வரையிலே சென்று போராட்டம் நடத்துகின்ற உரிமை இருக்கிறது, மற்ற மாநிலங்களில் எல்லாம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் எதேச்சாதிகார முறையில் ஜனநாயக உரிமைகளை தடுக்கின்ற மறுக்கின்ற விதத்தில் பேரணிகள், ஊர்வலங்கள் நடத்தப்பட வேண்டிய இடங்களில் தடுக்கப்படுகின்றன. ஓரஞ்சாரத்தில் யாருமே மக்கள் பார்க்க முடியாத இடங்களில் ஒதுக்குப்புறங்களிலே தருகின்ற இந்த போக்கு மாற வேண்டும். காவல்துறை தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள